மக்களே வணக்கம். பாண்டியஸ்வரர் எபிசோடில் இந்த அரமண்டி சக்திவேல் என்ன பண்ணுறான், தர ரோக்கலங்க என்னென்ன பேசணுமோ அவ்வளோ பேசுகிறாங்க. 30 வருஷமாக என் நெஞ்சில் பற்றி எரியுது. ஒரு பக்கம் இந்த வீட்டு ஓடுகாலி ஓடி போயிட்டா, ஊரே எங்களை காரி துப்புச்சு. அப்புறம் என் அண்ணன் பொண்ணு ஓடி போயிட்டா, அதுவும் காரி முடிஞ்சு துப்பிட்டு இருக்காங்க. வெக்கம் இல்லாத நாங்கள் வந்து விருந்து சாப்பிடணுமா? ஏதோ அன்றைக்கி ஒரு பிரச்சனையில் இருந்தீங்க, எங்கள் அம்மா சொன்னதுக்காக வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்குன்னு நீங்கள் நைஸாக வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறீங்களா? மானக்கட்ட சோத்துக்கு இல்லாத நாங்கள் வந்தோம். நான் அப்படி தான் பேசுவேன். அம்மா நீ வாயை மூடுமா, உனக்கெல்லாம் பயந்து இருக்க முடியாது. அவனா வந்து அப்பா கனவுல வந்தார், ஆட்டுக்குட்டி கனவுல வந்தால் எங்களை ஏமாத்திட்டு இருக்காத. என் வயிற்று வச்சு எனக்கு தான் தெரியும். என் அண்ணன் பொண்ணு வந்து ராணி மாரி வாழ வேண்டியது. இங்கே தகர டப்பா விற்கிற வீட்டில் வந்து என் பொண்ணு வாழறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அண்ணன் ரத்தம் வருது. எங்கள் அண்ணன் எப்படி தான் இப்படி ஒன்றுமே தெரியாமல் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்காரு எனக்கு தெரியலம்மா. எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. அண்ணன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி தான். அந்த மந்திரி கையில் காலில் விழுந்து நான் காப்பாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், நகை சொத்து கொடுத்து. ஒன்றும் இல்லாத வெறும் என் பொண்ணை பிள்ளைக்கு போய் என் பொண்ணை கொடுத்துட்டு என் குடும்பம் வானத்தை நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அந்த நேரத்தில் நம்ம காந்திமதி அம்மா என்ன சக்தி பேசுகிற, தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டு இருக்க, நடந்து போன விஷயத்தை பற்றி பேசாத, விடுன்றாங்க. அதெல்லாம் என்னாலலாம் விடிய முடியாது, உங்களை மாதிரி நினச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாருக்கும் கோவப்படுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பாண்டியனுக்கு கால் வந்துன்னு வெளியே போயிடுறாரு, முக்கியமான கால்ன்ட்டு. இங்கே ஒரு கேவலமாக பேசிட்டு இருக்காரு. என் பொண்ணை எவனா ஒருத்தர் ஏமாற்றிட்டு போனதாவே இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நல்லவங்கல்ல பண்பானவங்க தான், எட்டு வந்து எங்ககிட்ட தானே பொண்ணை ஒப்படைக்கணும். எது இல்லாமல் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச, இதெல்லாம் தேவையா? என் பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா, எவ்வளோ கஷ்டப்படுறாளோ தெரியும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காரு.